ஆமா கூட்டம் அருமையா கூட்டம்னு ஏன்னா காசு பார்க்காம பணம்னு பார்க்காம காசை செலவு பண்ணி நாடகத்தை போட்டுருக்காங்க. நாடகத்தை போட்டா சும்மா இருப்பாங்களா? முதல்ல பர்ஃபார்ம் டான்ஸ் முடியும்போது 2 காலை வச்சுட்டு ஒரு கையை ஓட்டுவாங்க. அப்புறம் பர்ஃபார்ம் டான்ஸ் உள்ள போனா 2 காலை நீட்டுவாங்க, 2 கையும் ஓட்டுவாங்க. கண்டிப்பா காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவு நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கு பூரா நம்ம அடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த காலத்துல திருவிழா வச்சு என்ன பண்ணாங்க? ஊருக்கு பூரா வேப்பலை கட்டி வேப்பல் தண்ணி தெளிச்சியப்பா நம்ம ஊருக்கார வெளியூருக்கு போகாதீங்க, வெளியூருக்கார உள்ளூர்ல விடாதீங்க. என்ன காரணம்? ஏன்னா இன்னைக்கு கொரோனா லாக்டவுன் போட்டாங்கல்ல, அந்த லாக்டவுன் அன்னைக்கே நம்ம தமிழ் ஊருக்கு திருவிழா வச்சு லாக்டவுன் போட்டிருக்கா. ஏன்னா நீ எங்க போகாத, நீ இங்க வராத. காரணம் என்ன? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டி அடிக்கிறோம், அக்கின் சட்டி அடிக்கிறோம். என்ன பண்றாங்கன்னா பருத்தி ஆலைய வந்து வெள்ளை ஆலை இருக்குல்ல, வெள்ளை ஆலைய மஞ்சள் துணியில கட்டி மஞ்சள் துணி தான் ஊத்துவாங்க. ஏன்னா மஞ்சள் நீர் வந்து பாத்தீங்கன்னா கிருமி நாசினியை வந்து கிட்ட அட்ட விடாது. ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு அப்படியா? திருவிழா எல்லாரும் போன் எடுத்து வீடியோ எடுக்கிறோம். எப்படி போன் எடுத்து வீடியோ எடுக்கிறோம்? எல்லாம் ஒரு செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. நேற்று போன ஊர்ல பாருங்க இப்படி சீரியல் போல் பண்ணி ஒரு புள்ள கழுத்துல போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கு. நிஜமாடா கேட்ட கலைய சட்டை இப்படி சீரியல் பல்ப கழுத்துல சுத்திட்டு பொம்பளை செல்ஃபி இருக்குது. கரண்ட் அடிச்சா அதெல்லாம் என்ன ஆயிருக்கும்? ஆமா, இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் அங்கதான் அப்படி பண்ணாலும்